ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். ஆவினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதில் பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம். இவைகளை வரிசைப்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது அந்நிய பாஷை வரம், இரண்டாவது பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம், மூன்றாவது தீர்க்கதரிசன வரம். இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இது நாவினால் பேசப்படுகிற வரம். இதில் அந்நிய பாஷை வரமும் பழைய ஏற்பாட்டில் இல்லை, பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறதும் பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த மொழி வரங்களில் 2 வரம் இல்லாட்டாலும் பார்வை வரங்களாக 2 வரங்கள் இருந்தன. சொப்பனத்தை காண்பது, தரிசனத்தை காண்பது. இவைகளெல்லாம் காண்கிற வரம். இந்த 2 வரங்களும் புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை வரங்களுக்கும் பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரங்களுக்கும் இணையாயிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் நம்மை தம்முடைய ஆலயமாய் மாற்றி நமக்குள்ளே வாழ்கிறது, நமக்குள்ளே வாசம் செய்கிறது மட்டுமல்ல, அவர்தான் நமக்குள்ளே இருந்து இந்த 9 வரங்களையும் இயக்குகிறார். அதே ஆவியானவர் தான் அந்நிய பாஷை பேசுகிறார், பாஷைகளுக்கு வியாக்கியானம் கொண்டு வருகிற அவரும் அவரே தான். இந்த எல்லா வரங்களும் நம்ம திடீரென்று சொல்லிவிட முடியாது, இயக்கிவிட முடியாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியை நாம் அனல் மூட்டி எழுப்பும் போது, அந்த ஆவியானவரை செயல்பட வைக்கும் போது, நாம் அந்த ஆவியால் நிரம்பி இருக்கும் போது இந்த வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. வெறும் அந்நிய பாஷை மட்டும் கர்த்தர் பேசிவிட்டு போகிறவர் அல்ல. அந்நிய பாஷை விசேஷமாக 9 விதங்களிலே நாம் இயக்குகிறோம். வேதமாய் சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு அன்பின் பாஷை. ஆவியானவரோடு தனிப்பட்ட முறையில் நாம் பேசி மகிழுகிற ஒரு பாஷை. அதை யாராலும் மொழிபெயர்க்க முடியாது, வியாக்கியானம் செய்யவும் முடியாது. அது நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு அன்பின் பிணைப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். இதே அந்நிய பாஷையின் மூலம் தேவனை துதிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும். கொர்நேலி வீட்டிலே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றின போது அவர்களெல்லாம் தேவனை துதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். இந்த துதிக்கிற பாஷையும் மொழிபெயர்க்க முடியாது. மூன்றாவது, நாம் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள ஒரு அன்பின் பிணைப்பு. அதை யாரும் மொழிபெயர்க்க முடியாது, வியாக்கியானம் செய்யவும் முடியாது. அதுபோல ஜெபிக்கிற மன்றாடுகிற நம்ம உள்ளத்தை பாரத்தை ஊற்றி 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 ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரம் ஊற்ற முடியல, பெருமூச்சு வருகிறது, சில நேரம் அழுக வருகிறது. ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் இருதய ஊற்றி ஜெபிக்கிறோம். அதையும் யாரும் மொழிபெயர்க்க முடியாது. நம்முடைய குறைகளை நீக்கும்படி, நம்மை பூரணப்படுத்தும்படி தேவனோடு உறவாடி, ஆண்டவரே இந்த குறை எனக்கு இருக்கிறது, திடீர்னு ஊழியர்களை தாக்கி பேசிடுறேன், மற்றவங்களை புண்படுத்துகிற விதத்தில் பேசுகிறேன், திடீர்னு கோபம் கொப்பளிச்சிருது, எரிச்சலின் ஆவி வந்துடுது. நம்ம குறைகளுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். பூரணமடைய நம்முடைய உள்ளம் இயங்குகிறது. அதையும் யாரும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, வியாக்கியானம் பண்ண முடியாது. இப்படி பல ஒருவேளை யுத்த பாஷை, அந்தகார வல்லமைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதையும் யாரும் மொழிபெயர்க்க முடியாது.
ஆறுதலுக்காக தேர்தலுக்காக பேசுகிற வார்த்தை, இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற பல பாஷைகள், அவ்வளோ பாஷைகளை மொழிபெயர்க்க முடியாது. ஆனால் இந்த நாவின் மூலமாக சபைக்கு ஏதோ பக்தி விருத்தி உண்டாக்க ஆண்டவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். சபையினுடைய சீர்திருத்தலுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். சபையில் என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும், சபைக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போது, சாத்தான் எந்தெந்த விதத்தில் சபையை தாக்க புறப்பட்டு வருகிறான், தேவனிடத்தில் ஒரு செய்தி வருகிறது. சபை மக்களுக்கு அது தெரிய வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆகவே ஒருவரை அந்நிய பாஷையில பேச வைத்து மற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தியை விளக்கம் சொல்லி விரிவாக்கம் செய்து தெளிவாய் அதை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்நிய பாஷை பேச வைக்கிற அதே ஆவியானவர் தாமே மற்றவர்கள் மூலமாக அல்லது பேசுகிற அவர்கள் மூலமாகவே இந்த பாஷைக்கு வியாக்கியானம் கொண்டு வருகிறார். வியாக்கியானம் என்றால் என்ன? ஒரு சின்ன காரியத்தை நிறைய விளக்கி சொல்லுவது தான் வியாக்கியானம். மொழிபெயர்ப்பு என்றால் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு. ஆனால் இங்கே அது மொழிபெயர்ப்பு அல்ல, அதை விளக்கி உங்களுக்கு புரிகிறது போல அதை சொல்லுவது தான் வியாக்கியானம் செய்வது. அந்நிய பாஷையில் 2 வார்த்தை பேசலாம், ஆனால் வியாக்கியானம் செய்யும்போது 20 வார்த்தைகளை பேசலாம். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, என்ன அவர் 2 வார்த்தை தான் பேசினார், அதை அவர் வியாக்கியானம் செய்கிறார், 20 வார்த்தை பேசுகிறாரு. அதுதான் விளக்கம், அதுதான் விளக்கம். இங்கிலீஷில் பல பைபிள் இருக்குது. ஒரு பைபிள் பேர் ஆம்ப்ளிஃபைட் பைபிள். ஆம்ப்ளிஃபைடுனா நல்ல விளக்கம் கொடுத்து ஒரு வார்த்தைக்கு 3-4 வார்த்தை சரியான வார்த்தைகளை கொண்டு வந்து அந்த மறைபொருளை வெளிப்படுத்தும் போது நல்ல விளக்கமாக புரியும்படி வியாக்கியானம் செய்வது. இதுதான் வியாக்கியான வரம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த வியாக்கியான வரங்கள் வரும்போது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஒரு பிரச்சனைக்கோ ஒரு சூழ்நிலைக்கோ ஒரு சபைக்கோ ஆண்டவர் சொல்லுகிற அந்த வியாக்கியானத்தை கர்த்ததாமே அதை மற்றவர்கள் மூலமாக அவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது சபை உணர்வடைகிறது, சபை உற்சாகப்படுத்தப்படுகிறது, சபை உணர்த்தப்படுகிறது, சபையில் எழுப்புதல் உண்டாகிறது. ஆண்டவர் சபையில் இந்த வரத்தை கொடுக்கிற காரணம் சபையார் எல்லாரும் பக்தி விருத்தி அடையணும், சபையில் உள்ள குறைகள் நீக்கப்படணும், சபை இன்னும் அதிகமான பரிசுத்தத்துக்குள்ளே ஆழத்துக்குள்ளே கொண்டு போகும்படி தான் ஆண்டவர் இந்த வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வியாக்கியானம் ஒரு சபையில் வியாக்கியான வரங்கள் கிரியை செய்யப்பட வேணும்னு சொன்னால் அந்த சபைக்குள்ள நல்ல ஒரு மனப்பாடு இருக்கும். ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசுகிறார், நமக்கு புரிகிறது, இதில் ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது, இது ஒரு சாதாரண பாஷை அல்ல, இதில் ஆண்டவர் ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். ஆகவே மற்றவர்கள் என்ன செய்யணும்? அதை நிதானிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லித்தார ஆண்டவரே. இந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லி தரும்போது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படி நான் அதை பேசுவேன். அப்பொழுது திடீரென்று ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அவர் அந்நிய பாஷை பேசி ஓய்ந்ததும் அவர் சொன்னதனுடைய ரகசியத்தை நான் விளக்கி சொல்ல ஆரம்பிப்பேன். இதுதான் வியாக்கியானம். எந்த சபையில் ஒரு மனப்பாடு இருக்கிறதோ, எந்த சபையில் அன்பின் ஐக்கியம் இருக்கிறதோ, அந்த சபைகளில்தான் இந்த வரங்கள் கிரியை செய்யும். ஒரு சகோதரி பேசும்போது உங்களுக்கு தெரிகிறது இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது, ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிக்கல, ஏற்கனவே ஒரு முன்விரோதம், நீங்கள் 2 பேரும் அந்த கசப்பை எடுத்து போடலை. அப்போ நீங்கள் அவங்க மேலே கசப்பை வைத்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாளும் ஆவியானவர் அந்த மொழிபெயர்ப்பை உங்களுக்கு தருவதில்லை. ஆகவே தான் ஒரு குடும்பமானாலும் ஒரு சபையானாலும் அங்கே ஒரு மனப்பாடு மிகவும் அவசியம். 133ஆம் சங்கீதத்தில் ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம்.
அங்கே ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவ சமூகத்தில் வரும்போது அன்பு என்னும் கயிறினால் எங்களை கட்டி அரவணைத்து கொள்ளும். சபைக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவியை தாரும். அளவற்ற ஒரு அன்பின் ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் உங்களை கட்டி இழுத்தேன் என்று ஓசியா தீர்க்கதரிசியை சொல்லுகிறீரே, அதே போல் எங்களுக்குள்ள ஒரு மனப்பாட்டை தந்தருளும். ஆண்டவர் சபையில் பேசும்போது எப்போதுமே சபையில் பாராட்டக்கூடிய நல்ல காரியங்களை முதலாவது அவர் சொல்லுவார். ஆதியில் 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தல் 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில், அது எபேசு சபையாக இருக்கட்டும், பிலடெல்பியா, பெர்கமு, எந்த சபையாக இருக்கட்டும், முதல்ல ஆண்டவர் பாராட்டக்கூடியதை பாராட்டுவார். பிள்ளைகளை தட்டி கொடுப்பார், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவார். உங்களை சிறந்தது என்ன அதை கவனித்து கொண்டே இருப்பார். எடுத்த உடனே நீ அப்படி இப்படி இப்படின்னு நம்ம சில நேரம் பிள்ளைகளை போட்டு அடிச்சிடறோம். பிள்ளைகளை பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுறதில்லை. பெரம்பை எடுத்து வாங்குன்னு வாங்கிடுறோம். முதல்ல பிள்ளைகளை கடிந்து கொள்வதற்கு முன்பாக அன்போடு அவர்களை பாராட்டுங்க. போன தடவை நீ நல்ல மார்க் எடுத்திருந்தா மகனே, 61 எடுத்திருந்தா, ஆனால் உன்னை பாராட்டுறேன். நீ 61 எடுத்ததுக்கே அப்போமே உன்னைய நல்ல ஒரு முனியாண்டி ஹோட்டலுக்கு கொண்டு செட்டிநாடு ஹோட்டலுக்கு போய் நான் கூப்பிட்டு போயிருந்துருக்கணும். அப்போவே நீ கேட்ட சைக்கிளை நான் வாங்கி தந்திருக்கணும். நான் வாங்கி தரல, நான் தருவேன். ஆனால் இந்த தடவை நீ 41 எடுத்துட்டியே மகனே, குறைஞ்சிட்டியே, 20 மார்க் குறைஞ்சிட்டியே. இன்னும் கொஞ்சம் நீ படிச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் நீ டியூஷன் வச்சுருந்தா நல்லா படிச்சிருக்கலாமே. ஆண்டவர் எப்போதும் முதல்ல பாராட்டுவார். 2வது பாராட்டின பிறகு நைஸாக அன்பாக வாழைப்பழத்தில் ஊசி இறக்கிறது போல உடைய குறைகளை சுட்டி காண்பிப்பார். உன்னிடத்துல என்ன குறை இருக்குது, நீ என்ன குறை இருக்கிறது, நீ ஆதி அன்பில் நீ விட்டுட்ட. கள்ள அப்போஸ்தலர் யாரு கண்டுபிடிக்கிறதுலையே நோக்கமாக இருந்து உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ முன்னேறதை விட்டுட்ட. என்னென்ன குறை இருக்குது, அதை நீ இப்படி செட் ரைட் பண்ணிடலாம். 3வது ஆண்டவர் என்ன செய்வார், நீ இதெல்லாம் செய்து முடிச்சேன்னா உனக்கு இன்னும் பரிசு தருவேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை அந்த ஆலயத்தில் நான் தூணாக்குவேன். நீ ஜெயங்கொண்டா போதும்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு தாரேன். ஸ்கூட்டர் வாங்கி தருமா, மோட்டர் பைக் வாங்கி தருமா, நான் உனக்கு தாரேன். ஆண்டவர் நமக்கு பரிசு பொருட்களை தாரார், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தருகிறார், பரலோக ஆசீர்வாதத்தையும் தருகிறார். எப்போதுமே நான் பிரசங்கம் பண்ண முடித்த உடனே கஷ்டப்பட்டு நெஞ்சை ஊற்றி பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆண்டவரே இந்த பிரசங்கம் பண்ண இல்லையா, நல்லா தானே பண்ணேன், உன் பிரியமாக தானே பண்ணேன், என் பிள்ளைக்கு இதை செய்துடும், என் குடும்பத்தில் இதை செய்துடும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் தந்துடும், இந்த கிஃப்ட் எனக்கு ஆப்ரேட் பண்ணட்டும். ஆண்டவர்கிட்ட கேட்குறதுல நம்ம தவறே இல்லை. அவரை நேசிக்கும் போது, அவருடைய ஊழியத்துக்காக காணிக்க கொடுக்கும்போது இதை நிமித்தம் என்னை ஆசீர்வதி. இதை ஒரு விதையாய் எடுத்துக்கொண்டு அது 30, 60, 100 எனக்கு பலன் பெறும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். சரி, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும்போது சபையில் ஒரு வளர்ச்சி, ஒரு உயிர் மீட்சி, சபையில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். பழைய ஏற்பாட்டிலே அந்நிய பாஷை இல்லை, என்ன ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து நிரந்தரமாய் தங்கலை. ஆனால் இரவு நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய் ஆண்டவர் சில காரியத்தை வெளிப்படுத்துவார். சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லுகிற வரம், சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுகிற பரலோக அறிவு, அது தேவனுடைய பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். புறஜாதியாருக்கு அதை கொடுக்கவில்லை, கர்த்தரை அறியாதவர்களுக்கு அதை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு வெறும் சொப்பனத்தை கொடுத்துட்டு நிறுத்திடுவார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் சொப்பனங்கள், தரிசனங்களுக்கான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற அந்த கிருபையை தந்தருளுவார். பழைய ஏற்பாட்டிலே பார்வோனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். பார்வோன் அந்த தேசத்தை ஆளுகிறவன். ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகிறது அவருக்கு தெரிகிறது. அவர் அதை யாருக்கு கொடுக்கணும், அங்கே உள்ள சாதாரண ஒரு குடிமகனுக்கு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அவன் தேசத்தை அதற்காக தகுதிப்படுத்த முடியாது.
அந்த ஊரில் உள்ள வியாபாரிக்கு கொடுத்தாலோ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தேசத்தை அரசாளுகிற பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் வசனத்தில் நல்லா தூங்கும்போது ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். எல்லா சொப்பனங்களுக்கும் அர்த்தம் சொல்ல முடியாது. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் வரும். எல்லா சொப்பனங்களுக்கும் அர்த்தம் கிடையாது. ஆனால் சில சொப்பனங்கள் நம்முடைய மனதை விட்டு நீங்காமல் பசுமையாய் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய மனதிலே பசுமை மரத்தாணி போல புரிதாக அழகாய் பதிந்து விடக்கூடிய சில சொப்பனங்கள், அவைகளுக்கு ஆண்டவர் அர்த்தங்களை வைத்திருக்கிறார். சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் ஒரு சொப்பனம் கண்டு அங்கே போன மாதிரி இருந்துச்சு, பிற திடீர்னு இங்கே வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன், இப்படி அங்கே போனேன் பிற எங்கள் பாட்டி வந்தாங்க. அது அவங்க சொப்பனத்தை 2 மணி நேரம் சொல்லுவாங்க. அதை கேட்குறதுலையே நமக்கு உயிர் போயிடும். யாராவது சொப்பனம் கண்டேன்னு வந்தாங்கன்னா சொப்பனம் அந்த ஆண்டவர்கிட்டே அர்த்தத்தை கேளுங்க, என்னை விட்டுருங்க சாமின்னு கேட்குறது. ஏன்னா அவ்வளோ சொப்பனம், அவ்வளோ ஆட்களுக்கு யாராலும் சொப்பனம் வருது, அவ்வளோத்துக்கு நம்ம உட்காந்து அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நிறைய சொப்பனங்கள் விகற்பமானது. நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டு படித்தா சொப்பனம் வரத்தான் செய்யும். சரி, ஆனால் சில சொப்பனங்கள் அப்படியே இருக்கிறது. பார்வன் சொல்லுகிறான், நான் ஒரு நதி கரையில் நின்று கொண்டிருந்தேன். அந்த நதியிலிருந்து 7 பசுமையான கொழுமையான செழுமையான நல்ல மாடுகள் ஏறி வந்தது. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அதே நதியிலிருந்து கேவலமும் பட்னியால் கிடக்கிற எலும்பு தெரிகிற மாதிரி வக்கட்ட பசு இன்னும் 7 பசு வந்தது. இந்த 7 பசுவும் நல்ல பசுவை முழுங்கிட்டு. இது ஒரு சொப்பனம். வயலில் நிற்கிறார், 7 கதிர்கள் ஒரே செடியிலிருந்து வருகிறது, கொழுமையான கதிர்கள். பிற பார்த்தா கீழ்காத்திலே தேய்ந்ததும் பதறுள்ள 7 கதிர்கள். இந்த 7 கதிர்களும் நல்ல கதிர்களை விழுங்கி போட்டது. இதுதான் சொப்பனம். உங்கள்கிட்ட இந்த சொப்பனத்தை சொன்னால் நீங்கள் என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? அந்த வக்கட்டை கேவலமான பசு எங்கே கண்டாலும் மிலிட்ரியை விட்டுச்சு அடித்து கொண்டுருங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் போய் நல்லா பால் கறக்கிற நிறைய மாடு வாங்கி நம்ம தேசம் எல்லாம் பாலும் தேனும் ஓடட்டும். அப்படி தான் சாதாரணமானவங்க அந்த அர்த்தத்தை சொல்லுவாங்க. இதில் அந்த 7 மாடுகளும் 7 வருஷங்களாம். அது எப்படிங்க 7 மாடு எப்படி 7 வருஷம் ஆகும்? 7 கதிர்கள் எப்படி 7 வருஷங்களாகும்? இது நம்முடைய புத்திக்கு எட்டாகுது. சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய அறிவிலிருந்து, சிந்தையிலிருந்து, ஞானத்திலிருந்து இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லவே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லாமல் ஒரு நாள் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லவே முடியாது. ஆகவே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி யோசேப்பு சிறைச்சாலையில் தன்னுடைய 13வது வருஷம் சிறையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்வோன் ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டான். அப்பொழுது யோசேப்பு சொன்னான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியது அல்லவா? சொல்லுங்க, நான் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் எல்லா கிஃப்டையும் கொடுத்துருக்குறேன். அப்படி சொல்லலை. தாழ்மையோடு என் ஆண்டவர் ராஜாவுக்கு மங்களகரமான செய்தியை சொல்லுவாராக. என்ன அழகாக ஞானமாக பேசுகிறார் பாருங்க. போன வாரம் நான் பைபிள் காலேஜுக்கு பாடம் எடுக்க போய் இருந்தேன். அப்போ தான் புதுசாக ரசிக்கப்பட்டு ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஒருத்தன் வந்தான். பைபிளை தூக்கிட்டே என்கிட்ட சொல்கிறான், எனக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். நான் சொன்னேன், நீ முதல்ல முழங்கால் போடு, உனக்குள்ளே இருக்கிற அந்த வஞ்ச ஆவியை நான் துரத்தணும், அதுக்கப்புறம் மீதி பேசி. மரித்தோரை எழுப்புறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. 3 வரங்கள் செயல்பட்டால்தான் ஒரு மரித்தோரை ஒருவனை எழுப்ப முடியும். உதாரணமாக முதல்ல விசுவாச வரம், இந்த மரித்தவனை எழுப்ப முடியும். வெள்ளம் போல விசுவாச வரம் நமக்குள்ளே வரணும். பிறகு அதுக்குள்ளே ரத்தம் அரிச்சு போனான்னா ரத்தமெல்லாம் உறைஞ்சி கட்டி
ஆர்கன்லாம் செயல்படாமல் நின்று போயிடும். அவைகளெல்லாம் உயிர்ப்பிக்கணும்னா அற்புதங்களை செய்கிற வரம், அந்த சக்தி 2வது வரமாக கிரியை செய்யணும். அதுக்கு பிறகு அவனுக்கு எந்த நோயில் சொத்தானோ அந்த நோய் நீங்கும்படி குணமாக்குகிற வரம் கிரியை செய்யணும். இந்த 3 வரங்களும் இணைந்து கிரியை செய்யணும். பழைய ஏற்பாட்டில் 2 பேர் தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். எலியா சாரிபாத்தின் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். எலிசா சுனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். புதிய ஏற்பாட்டில் 2 பேர் எழுப்பினார்கள். பேதுரு தொற்காள் என்ற பெண்ணை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஐத்திகு என்ற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவர் 3 பேரை எழுப்பினார். லாசருவை, எபிரியனுடைய மகளை, நாயினூர் விதவையின் மகனை. இங்கே ஒருத்தன் ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிறார், 3 வரத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அதுவே ஒரு பெருமைக்கான ஒரு சிந்தையை சாத்தான் அந்த பையனுடைய உள்ளத்தில் போட்டுட்டான். அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நல்லா முதல்ல வேத வசனத்தில் வளரு, கர்த்தருடைய நேசிக்கிறார் வளரு, அவரோடு கூட நடக்க பழகிக்க. அதுக்கு பிறகு மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற வரங்களை ஆண்டோட்ட கேட்கலாம். முதல்ல நீ கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படு. முதல்ல நீ ரட்சிக்கப்பட்டு 3 மாதம் தான் அது வரைக்கும் நீ கஞ்சா அடிச்சு தெரிஞ்சவன், குடிச்சிட்டு தெரிஞ்சவன். முதல்ல ஆண்டவரை நேசிக்க உனக்கு அஸ்திபாரம் போடட்டும். இந்த 3 இப்படி இது சொன்னது இது ஆவியானவர் அல்ல, இது வஞ்சிக்கிற ஒரு ஆவி. சொன்னேன், பைபிள் காலேஜ் விட்டே ஓடிட்டான். சரி சிலர் அப்படித்தான். எடுத்த உடனே எல்லா ஆவியின் வரம் என் கையில் இருக்குது, எந்த வரம் சொல்லுங்கள், டக் 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 டக். ஆனால் யோசேப்பு எவ்வளோ ஞானமாக பதில் சொல்லுகிறான் பாருங்கள். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியது, பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது தேவனுக்குரியது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது தேவனுக்குரியது. சொல்லிவிட்டு அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், தேவன் உமக்கு மங்களகரமான உத்தரவை அருளை செய்வாராக. அவன் அந்த அர்த்தத்தை அப்படியே சொல்ல சொல்ல சொல்ல, காரணம் என்னவென்றால் இந்த யோசேப்பின் மூலமாக பஞ்சத்திலே அடிப்பட போகிற யாக்கோபின் குடும்பம் போஷிக்கப்படணும், அந்த எபிரேய சந்ததி போஷிக்கப்படணும், மேசியாவை கொண்டு வரக்கூடிய அந்த தலைமுறையாய் பஞ்சத்தில் அடிபட்டு செத்து விடக்கூடாது, யோசேப்பின் குடும்பம் பாதுகாக்கப்படணும். இப்படி அர்த்தம் சொன்னாதான் பார்வோன் யாக்கோபின் குடும்பம் முழுவதையும் கூப்பிடுவான். அடுத்தது எகிப்தில் உள்ள ஜனங்கள் மேல் ஆண்டவருக்கு ஒரு பரிதாபம். ஆகவே எகிப்தையும் பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கணும். செழிப்பான வருஷத்தில் உள்ள விளைச்சலை ஏனோ தானோ என்று போட்டு வீணாக்கி விடாது, களஞ்சியங்களை கட்டி சேர்க்க வேண்டும். யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபை மட்டும் இல்லை, ஞானத்தை உணர்த்துகிற கிருபையும் அவனுக்கு இருந்தது. அதனால தான் இந்த 7 வருஷ செழுமையான வருஷத்தில் 5ல் ஒரு பகுதியை தானியங்களை ஜனங்களிடத்தில் வரியாய் வாங்கி அதை பல வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கணும். இவ்வளோ சொல்லிட்டு சொல்லுகிறான், அதற்காக ராஜா ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து செழுமை நாட்களில் தானியங்களை சேர்த்து வைக்கணும், வறுமையின் காலங்களில் அதை பகிர்ந்து அளிக்கணும். அப்போதான் பார்வோன் சொன்னான், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனுக்கு ஒப்பானவன் வேறு யார் உண்டு? யோசேப்பையே, அவன் படிப்பு என்ன, அவன் பேக்ரவுண்ட் என்ன காரியத்தினால அவனை ஜெயிலில் போட்டாங்க, போத்திபார் மனைவி, இந்த காரியத்தெல்லாம் அவன் எடுக்கவே இல்லை. நேராக அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். உங்கள்கிட்ட ஒரு ஆவியின் வரம் செயல்பட்டாலும் அந்த ஒரு வரம் உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் உயர்த்தும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயர்த்தும். ஆகவே தான் ஆவியின் வரங்களை நாடுங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் யாகமாள் என்ற தேவனுடைய ஊழியக்காரி குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையா தெரியலை. திருவொற்றியூரில் அவங்க ஏசிய சபை ஒன்று வைத்து அவங்க அங்கே ஊழியம் செய்கிறார். அவருடைய சபையில் ஏறக்குறைய அவங்களுடைய அவ்வளவு பிள்ளைகளும், 5 பையங்களும் 2 பெண்களும், அவ்வளோ பேரும் ஊழியக்காரிகள்.
பெண்களை கட்டினவங்களும் ஊழியக்காரர்கள். அவங்க அவங்க அந்த 7 பேர் சபையில் நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் 20,000 பேருக்கு மேலே இருக்கும். அந்த அம்மா சபையில் 3000லேருந்து 5000 பேர் வரைக்கும் எழுத படிக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஒரு சின்ன ஹோட்டல் பிஸ்னஸ் தான் நடத்தினாங்க. அந்த ஹோட்டல் பிஸ்னஸுக்கு விரோதமாக சூனியம் செய்தனால அங்கே எந்த கெஸ்ட் வந்து சாப்பிட உட்கார்ந்தாலும் கத்தையாக முடி சோத்தில் இருக்கும், இட்லியில் இருக்கும், பூரியில் இருக்கும், எதை செய்தாலும் கத்தையாக முடி இருக்கும். வர்றவங்களெல்லாம் பிளேட்டோட முகத்தில் எரிஞ்சிட்டு என்ன இது பார்த்து பிசாசு கொண்டு வந்து போடுகிறது. முழுக்க அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் அடிபட்டது. இந்த சூனியத்தின் விளைவாக அவருடைய ஹஸ்பண்ட் மரித்தார். 7 சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்து என்ன செய்வதென்று தெரியலை. அதுக்கு பிறகு அவங்க கத்தோலிக்க குடும்பம், ரட்சிப்பு தெரியாது, ஆண்டவரை தெரியாது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவரை அறிந்தார்கள். வறுமை, பசி, பட்டினி, ஒன்றுமே இல்லை, எல்லாமே நஷ்டம். அப்போதான் ஆண்டவர் முதல் முறையாய் அவர்களுக்கு பிசாசை துரத்துகிற வல்லமை, சூனியத்தினால் அவங்க அழிந்தனால சூனியங்களை உடைக்கிற வல்லமையை கொடுத்தார். 2வது தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தார். உலகத்தில் நான் 60 தேசங்களுக்கு போகிறேன், உண்மையாய் சொல்லுகிறேன், அவர்களை போல துல்லிபமாய் ப்ராஃபஸி சொல்கிறவங்க இதுவரை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்வார். அவங்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் இரவில் 12 மணிக்கு அவங்க ஆல் நைட் ப்ரேயர் வைக்கும்போது நான் போய் இருக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தால் காலையில் 7 மணி 8 மணி வரைக்கும் ஒரு அசதி, சோர்வு இல்லாமல், தூக்கம் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எப்போதும் ஒரு பாட்டை பாடுவார்கள், ஆவியில் நிரம்புவார்கள். இடது பக்கத்தில் இந்த தீர்க்கதரிசனம் ஆரம்பிக்கும். கண்ணை திறக்க மாட்டாங்க, ஆம்பளையா பொம்பளையா பார்க்க மாட்டாங்க. ஒரு ஆணாக இருந்தால் மகனையன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கடந்த காலத்தை சொல்லுவாங்க, நிகழ்காலத்தை சொல்லுவாங்க, வருங்காலத்தை சொல்லுவாங்க. வேதத்திலிருந்து எழுத படிக்க தெரியாதவங்க 20 முதல் 30 வசனங்கள், அந்த வசனம் ஒன்றுக்கொன்று கோர்வை உள்ளதாக அவனை வழி நடத்தக்கூடிய வசனமாக இருக்கும். ஆண்கள் பெண் மாறி 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 உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருக்கா அந்த இடத்துக்கு நான் போனேன், இடையில போனேன். ஆகவே மெதுவாக கேட்டேன், இதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் சொன்னாங்க. அதுக்கு 2 அடி தள்ளி நான் ஒரு பூனை மாறி போய் அமைதியாக யாருக்கும் தெரியாமல் முழங்கால் படிக்கிட்டுட்டேன். என் இடம் வந்தால் அது வரைக்கும் மகனே மகளே மகளே மகனே மகனே மகளே, என் இடம் வந்ததான் என் ஊழியக்காரனாகிய என் தாசனே. எல்லாரும் அதுக்கு பிறகு தான் என் ஊழியக்காரனாகிய என் தாசனேன்னு சொல்கிறாங்கன்னா எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சாம் ஜெபத்திர முழங்கால் போட்டுட்ருக்காரு. என்ன சின்ன பிள்ளைல யாருக்கும் அறியாமல் ஆண்டவர் என்னோடு பேசின அவ்வளவு காரியத்தையும் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வருஷம் 13 தேசத்துக்கு ஒன்று கொண்டு போவேன். கரெக்டாக 13 தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். 14ஆம் தேசத்துக்கு போயிடலான்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். இந்த சர்ச்சில் பின்பாகம் ஒரு மேடு மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் வேற ஒருத்தர், அதில் ஒரு 7 குடித்தனம் இருந்தது. எனக்கு தெரியாத அவங்க வீட்டை விற்க போகிறாங்கன்ட்டு அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த வீட்டை ஓன்ட்ட வந்து உங்கள் வீட்டில் வந்து தந்துட்டு போவாங்க. ஆச்சரியம், அவங்க விற்க போகிறாங்கங்கிறதே எனக்கு தெரியாது, விற்க போகிறாங்கங்கிறதே தெரியாது. எங்கள் வீட்டுக்கிட்ட சும்மா வழியே சண்டை கழிச்சு தட்டுருப்பாங்க. நீ ஒன்றும் பேசாத, அவங்களே வந்து ஒரு சொற்ப பணத்துக்கு அதை உனக்கு விற்றுட்டு போயிடுவாங்க, ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படியே அவ்வளோ 7 குடும்பமும் என்னை தேடி வந்தது. சும்மா ஒரு சாதாரண ப்ரைஸுக்கு அதில் ஒரு 2 கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், 1.5 கிரவுண்டு அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கர்த்தர் எவ்வளோ அற்புதமானவர், தீர்க்கதரிசன வரம் எவ்வளோ அற்புதமானது. அது எனக்கு தெரியாமல் இருந்தால் நான் அதை வாங்கியிருக்கவே முடியாது. தீர்க்கதரிசி மூலமாக சொன்னனால வாங்க முடிந்தது. அந்த யாகமாக என்ற சகோதரி அவ்வளோ வறுமையை மாற்றி அவருடைய வீட்டில் செல்வம் கொழிக்க செய்தது இந்த வரங்கள், ஆவியின் வரங்கள். ஒரு வரம் வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ணாலே உன்னை எத்தனையோ மடங்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி விடுவார். அதுக்காக உயர்த்துறதுக்காக பணம் வரங்கிறக்க ஆவியின் வரத்தை கேட்காதுங்க. நம்ம நேசிக்கிற ஆண்டவரே உங்களுடைய ஆவியின் வரத்தை இங்கே கொஞ்சம் கொட்டும், நான் ஆத்துமாக்களை உமக்கு என்று ஆதாயம் பண்ணி தருகிறேன். அது ஒரு சிறந்த ஆதாயமாக இருக்கும். சரி,
யோசேப்புக்கு சொப்பனத்தை சொன்ன பிறகு அவருடைய அர்த்தத்தை சொன்னார். ஆனால் தானியேலுக்கு அதை விட ஒரு மேன்மையான ஒரு கிருபை. என்ன கிருபை? நேபுகாத்நேச்சர் நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனத்தை மறந்துட்டாரோ இன்னும் தெரியல. சொப்பனத்தை சொன்னா பாபிலோனில் அவ்வளோ ஞானிகளும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருப்பானா, எந்த விளக்கம் சரியான விளக்கம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனாலும் என்ன தெரியல, அவர் சொப்பனம் சொல்லவே மாட்டேன்ட்டார். உண்மையான ஞானின்னா நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். இது ரெண்டாவது ஒரு பெரிய படி. யோசேப்பினுடைய அபிஷேகத்தை பார்க்கலாம், தானியேலுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கிருபை. ஆகவே தானியேலுக்கு இயற்கையாய் அது இல்லை. ஆகவே அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு இரவு நேரத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருக்கு நல்ல ப்ரேயர் பார்ட்னர்கள் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ப்ரேயர் பார்ட்னர் கண்டிப்பாக தேவை. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரசங்கி 9:7 ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, இன்னொரு துணை இருந்தால் அவனை தூக்கி விடுவானே. ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் துணையாக இருக்கும்போது இரவு நேரத்தில் தானியேல் தன்னுடைய சிநேகிதர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது பரலோக தேவன் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். பார்வோன் என்ன சொப்பனம் கண்டான்? ஆண்டவர் நினைவுகள் தோற்றங்களை கூட அறிகிறவர். அவருக்கு முன்பாக மறைப்பொருட்கள் ஒன்றுமில்லை. இருளில் உள்ளதை அவர் அறிவார், மறைவில் இருக்கிறதை வெளியே கொண்டு வருவார். அந்த பெரிய தேவன் தானியேலை அந்த சொப்பனத்தையும் கொடுத்தார், அர்த்தத்தையும் கொடுத்தார். ஆகவே தானியேல் நின்று சொன்னார், ராஜாவே, நீர் ஒரு சிலையை கண்டீர். அவனுடைய தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது, அது கழுத்து மார்பு வெண்கலமாய் இருந்தது. முதல்ல பொண்ணு, அதுக்கு பிறகு வெள்ளி, அதுக்கு பிறகு வெண்கலம், அது பிறகு இரும்பு, அதுக்கு பிறகு இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதங்கள். அதைத்தான் அவர் சொப்பனத்தில் கண்டார். மலையிலேருந்து பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை மோதி அடித்து உடைத்தது. அந்த கல்லோ வளர்ந்து ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாவற்றையும் நிரப்பின. நீர் கண்ட சொப்பனம் இதுதான், அதற்கு அர்த்தம் சொல்லுவேன். அவர் அர்த்தத்தையும் சொன்னார். சொப்பனங்கள், தரிசனங்கள் கட்டடத்திலிருந்து வருகிறது. மூன்றாவதாக இன்னொரு பெரிய கிருபை. சாலமோனுக்கு அந்த கிருபை இருந்தது. சகல விடுகதைகளையும் தன்னுடைய ஞானத்தினால் விடுவிக்கிற ஒரு வல்லமை. அது தேவன் அருளிய ஞானத்தின் ஆவினாலே ஷேபா ராஜஸ்திரி என்னென்ன விதத்தில் சாலமோனை சோதிக்க வந்தாளோ அவ்வளவு சோதனைகளையும், அவ்வளவு விடுகதைகளையும், அவ்வளவு பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஞானம். ஆகவே 3 விதத்தில் நாம் அதை பிரிக்கலாம். சொப்பனத்துக்கு அர்த்தம், சொப்பனத்தையே சொல்லி கூடவே அதை அர்த்தத்தை சொல்வது. 3வது விடுகதைகள். எந்த விடுகதையாக இருந்தாலும், 2 ரோஜாப்பூ மலரை கொண்டு வந்தாள், எது உண்மையான ரோஜா கண்டுபிடித்து சொல்லும், தூரத்தில் வச்சு காட்டுறாள். தூரத்தில் அந்த 2 மாலை இருந்தாலும் ஒரு மாலையை நோக்கி ஒரு தேனி போகுது. ஆகவே இந்த தேனி போன மாலை பார்த்து விட்டார். இதுதான் உண்மையான மானை. காகிதப்பூ மணக்காது. காகிதப்பூவை தேடி தேனி கூட்டங்கள் வருவதில்லை. இதுதான் உண்மை விடுகதை. 2 ஸ்திரீகள் உயிருள்ள ஒரு பிள்ளை கொண்டு வருகிறார்கள். ஒருத்தி சொல்லுகிறாள் நாம் பெத்த பிள்ளை, அடுத்த ஸ்திரீ சொல்லுகிறாள் நாம் பெத்த பிள்ளை. யார் பெத்த பிள்ளை? அந்த நாட்களில் டிஎன்ஏ செக் பண்ணி அந்த இரத்தத்தை எடுத்து அதெல்லாம் முடியாது. ஆனால் அவர் தெரிந்து கொண்டார் ஒரு பெற்ற தாயுடைய உள்ளம் எப்படி துடிக்கும் என்று. அதை வைத்து அந்த மறைபொருளை விடுவித்தார். இவைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற பல வகையான கிருபைகள். சரி, இப்போ நம்ம இந்த பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது எப்படி? ஒன்றை அறிந்து கொள்ளணும், வியாக்கியானம் பண்ணுகிறதும் கர்த்தருடைய ஆவியானவர் தான். அந்நிய பாஷையில் அந்த செய்தியை கொண்டு வருகிறதும் ஆவியானவர் தான். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷையில் பேசுகிறவன்
அதற்கான அர்த்தத்தையும் தெரிவிக்கும்படி அவன் வேண்டிக் கொள்ள கடவன். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அந்நிய பாஷையில் உங்களுக்கு பேசுகிறீர்கள், பரலோகத்தின் ஏதோ ஒரு சொல்ல வேண்டிய, சபைக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி வருகிறது. அந்நிய பாஷை பேசும்போது அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண வேணும். ஆண்டவரே, ஏதோ ஒரு செய்தி வருகிறது, எனக்கு தெரியலப்பா, இந்த செய்தியினுடைய மறைபொருளை எனக்கு சொல்லித்தாரும், நான் அதை சொல்லட்டும், நான் அதை சொல்லட்டும், நான் அதை சொல்லட்டும். எந்த மனுஷன் அன்னை பாஷை பேசுகிறானோ அவனோடு தன்னுடைய இருதயத்தை இணைத்து, அவனுடைய பாஷையோடு தன்னுடைய உள்ளத்தை இணைத்து ஆவியானவர் பேசுவாராக என்று சொல்லும்போது திடீரென்று அந்த வியாக்கியானம் வந்துவிடும். ரொம்ப எளிதான காரியம், ரொம்ப எளிதான காரியம். முதல்ல அந்நிய பாஷை இருக்கிறது, பிறகு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதுக்கு இருக்கிறது, மூன்றாவது அதைவிட மேன்மையான தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது. வரங்களில் விசேஷமானது தீர்க்க தரிசன வரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரம் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை பார்க்கிலும் எத்தனையோ 1000 மடங்கு மேன்மையானது. தீர்க்க தரிசனம் வருங்காலத்தை முன்னதாக அறிவிக்கிறது. அகபு என்பவன் வரப்போகிற பஞ்ச காலத்தை முன்னறிவித்தான். தீர்க்கதரிசி தூரமான பார்வையுடையவன், தீர்க்கதரிசி தேவனோடு நடக்கிறவன். தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியத்தின் எல்லையை ஆண்டவர் குறித்தார். எப்படி சுவிசேஷன் இருக்கிறானோ, எப்படி அப்போஸ்தலன் இருக்கிறானோ, அதுபோல தீர்க்கதரிசி என்பது ஒரு ஆஃபீஸ். அதில் தீர்க்கதரிசியாகவே தொடர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி ஆண்டவர் ஒருவனை அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார். ஒரு தேசத்தில் ராஜா இருப்பது போல, ஒரு 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 ஆலயத்தில் ஆசாரியன் இருப்பது போல, ஒரு சபையில் மேய்ப்பன் இருப்பது போல, தீர்க்கதரிசி ஒரு ஆஃபீஸ். பழைய ஏற்பாட்டில் 3 வித ஊழியத்தின் அழைப்பு இருந்தது. அதில் தீர்க்கதரிசியினுடைய ஊழியமும் உண்டாகும். அந்த தீர்க்கதரிசி தேவனோடு நடந்து ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி ஜனங்களுக்கு பின்வரும் காரியங்களை சொல்லி ஜனங்களை எச்சரிக்க வேண்டியது ஒரு தீர்க்கதரிசியினுடைய கடமை. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே 3 ஊழியர்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். தீர்க்க தரிசனம் சொல்லுவது வேறு, தீர்க்கதரிசி ஊழியத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு கர்த்தரால் நிலை நிறுத்துவது வேறு. நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன் என்பதற்காக நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. பணம் வச்சிருக்கிறவன்லாம் பணக்காரனா? ஒருத்தன் பாக்கெட்டில் ₹1 நோட்டை வச்சுட்டு என்கிட்ட பணம் இருக்கிறது, என்கிட்ட பணம் இருக்கிறது, நான் பணக்காரன். நீ பணக்காரன் வச்சுட்டா பாக்கெட்டில் ₹1 நோட்டை வச்சிட்டு இருக்கிற. இது பணம் வச்சிட்டு இருக்கா, ஆனால் நீ பணக்காரன் இல்லை. பணம் வச்சிருக்கா உண்மைதான். கர்த்தருடைய ஏவுதல் வந்து எப்போவாவது தீர்க்கதரிசனம் சொல்லலாம், ஆனால் தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசி என்பவன் தனிமையாய் பிரத்யட்சமாய் கர்த்தரால் அப்பாயின் பண்ணப்பட்டு அதுக்குரிய அபிஷேகம் எப்போது அவன் மேலே இருக்கிறது. 24 hours அவன் தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு சுவிசேஷன் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், ஒரு மேய்ப்பன் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், ஒரு விசுவாசி தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டான் என்பதற்காக அவன் தீர்க்கதரிசி அல்ல. அதுபோல் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை வைத்தார். அதில் முதலாவது அப்போஸ்தலர். இந்த பெருவிரல் எப்போதும் அப்போஸ்தலரை காண்பிக்கிறது. இந்த பெருவிரல் ஒன்று தான் இந்த 4 மற்ற விரலையும் அரவணைக்கக்கூடியது. இந்த அப்போஸ்தலன் தான் மற்ற 4 ஊழியக்காரங்களையும் இணைக்கக்கூடியவன், ஆலோசனை சொல்லக்கூடியவன். அப்போ இது பெருவிரல் வந்து அப்போஸ்தலன். சபைகளுக்கு உபதேசம் கொடுக்க வேண்டியவன், மிஷினரியாய் பயணம் செய்கிறவன், கிறிஸ்துவை பற்றி அறியாத இடங்களில் சபைகளை அறிவிக்க வேண்டியது, அறிவித்த சபைகளுக்கு உபதேசங்களை உருவாக்கி கொடுப்பது இந்த அப்போஸ்தலன். இந்த விரல் ஆள்காட்டி விரல். ஆளை நெஞ்சில் குத்துறது போல நீ செய்கிறது பாவம், ராஜான்னு கூட பயப்படாம
தீர்க்கதரிசிகள் அவருடைய தவறை சுட்டி காண்பித்தார்கள். தலையே போகும் என்ற நிலைமை வந்த போதும் ஏரோதை பார்த்து யோவான் சொன்னான், நீ உன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்து கொண்டிருக்கிறது தவறு. தலையே போனால் அதை பற்றி பரவாயில்ல, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவேன். தீர்க்கதரிசி, இதுதான் ஆள் காட்டி விரல் என்று அழைக்கப்படுது. மூணாவது விரல் என்ன விரல்? இது சுவிசேஷகன். எல்லா விரலை விட நீளமான விரல் இந்த சுவிசேஷன் தான். சுவிசேஷன் தான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுவான். மிஷினரியும் அந்த சுவிசேஷனும் ஒன்று போல எல்லா இடங்களிலும் தேசம் அங்கங்கே சுற்றி தெரிகிறமே இந்த சுவிசேஷகன். அப்போ இந்த நீளமான விரல் எப்போதும் சுவிசேஷனை குறிக்கிறது. நாலாவது இது என்ன விரல்? மோதிர விரல், பாஸ்டர்ஸ் விரல். மோதிரம் அவருக்கு தான் கிடைக்குது, தசம பாகம் அவர் தான் வாங்குறாரு. ஆகவே மோதிர விரல் பாஸ்டர். இது என்ன விரல்? இந்த விரலுக்கு பேர் என்ன? சுண்டு விரல். இவன் தான் போதகர். இந்த சுண்டு விரல் தான் காதுக்குள்ளே போகும், போதகம் தான் இந்த காதுக்குள்ளே போகும். மற்ற விரலாம் ரொம்ப பெருசு, காதுக்குள்ளே போக முடியாது. குடைச்சல் எடுத்தால் கூட பெரிய விரலை அந்த விரலை உபயோகிக்க முடியாது. காதுக்குள்ளே போனோம், மூளைக்குள்ளே போனோம். செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசுகிறேன் வேண்டாம், பரிசுத்தத்தை பற்றி 5 நாள் 10 நாள் ஒய்பிகே ஹென்றி மாதிரி சாட்டை போட்டு அதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது. நல்ல டீச்சிங், நல்ல டீச்சிங். ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு நல்ல டீச்சர். பிளெஸ்ஸிங் ஸ்டான்லி ஒரு நல்ல டீச்சர். தேசத்தில் எஸ்ஐகே பிரான்சிஸ் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டீச்சர். ஆகவே பல்வேறு விதமான ஊழியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். வேதத்தில் மொத்தம் 46 தீர்க்கதரிசியுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சில தீர்க்கதரிசிகளை நாம் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம். யாரெல்லாம்? தானியேல், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், 4 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள். அதுக்கு பிறகு 13 குட்டி தீர்க்கதரிசியுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களிலும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். 13 பெண்களுடைய பெயர்கள் தீர்க்கதரிசிகள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது குமாரரும் குமாரத்திகளும் கூட தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. அந்த அபிஷேகம் வரும்போது தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துக்கு வரும்போது விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசேஷமாய். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மேல் அளவற்ற தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தது. ஆனால் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு கூட வந்து நியாயம் விசாரிக்க வருகிற, தங்களுடைய குறைகளை தீர்க்க ஆலோசனை கேட்கிற வருகிற மக்களுக்கு ஒரு மனுஷனால ஆலோசனை கொடுக்க முடியல. அதனால் ஆண்டவர் சொன்னார், உன் மேலே இருக்கிற அதே அபிஷேகத்தை 70 மூப்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். அதுக்காக மோசேட்ட உள்ள அது காலியா போன்று இல்லை, அது இருக்கிறது தான். அதே ஆவியை 70 பேருக்கு மேலேயும் வைக்க போகிறார். 70 பேரும் அந்த அபிஷேகம் இறங்கின உடனே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். மோசேக்கு ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், அவர் யோசுவா. அவருக்கு கோபம் வந்துருச்சு. மோசே மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், இந்த 70 பேர் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம்? எங்கள் எஜமான் மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆகவே எல்லார்ட்டையும் சண்டை போட்டான். மோசே சொன்னார், இந்த 70 பேர் மட்டுமல்ல, முழு இஸ்ரவேல் அவ்வளோ பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் அமர பண்ணினால் எத்தனை நன்றாய் இருக்கும் என்று என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 28 29 வசனத்தில் அவர் சொன்னார். மோசேனுடைய விருப்பம் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் என்கிற விருப்பம். எல்லாரும் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய விருப்பம் என்ன? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ஆகிலும் அந்நிய பாஷையில பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தையும் சொல்லவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மோசே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, 4 விதத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். நான் சுருக்கமாய் 5 நிமிஷத்தில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4 விதங்களில் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். முதலாவது ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம். ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம். தகப்பன் மரணம் அடையும் போது பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடைசி நாட்களில் அவருடைய பிற்காலத்தில் என்னென்ன நடக்கும் அதையெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்வார். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஒரே ஒரு மகன்தான், எல்லா சுதந்திரவாளி. அவனுடைய மற்ற மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசை கொடுத்து தூர தேசத்துக்கு அனுப்பினான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் முழு ஆசீர்வாதமும் ஈசாக்குக்கு போயிடுச்சு. ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது என்ன சொன்னா, ஐயா மகனே, மூத்த மகனே, எனக்கு ஏதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் போல இருக்கு, வேகமாக வேட்டையாடி அந்த மான் 65 கொஞ்சம் நல்லா அழகாக மசாலா போட்டு செய்து நல்லா வறுத்து கொண்டு வா. அப்படியே மான் 65 உள்ளே போகும்போது ஆசீர்வாதம் அப்படியே வெளியே வரும். உன்னை மனதார உன்னை நான் ஆசீர்வதிக்கட்டும். ஓசியில் ஆசீர்வாதத்தை பெற விரும்பாத, அப்படியே ஓசிலே கொடுத்துட்டாரு, கண்டிஷன் இல்லாமல் கொடுத்துட்டாரு ஈசாக்குக்கு ஆபிரகாம் எல்லாத்தையும். ஆனால் எனக்கு ஜாங்கிரி போனால் தான் ஒரு ஆசீர்வாதம் வரும். அவன் வேட்டையாடி கொண்டு வர்றதுக்குள்ள வேற ஒருத்தன் அது மட்டன் 65 கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான். 12 குமாரரையும் கூப்பிட்டார். கடைசி நாளில் நடக்க போகிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 12 பிள்ளைகளையும் வைத்து அவங்க எதிர்காலம் என்னவா இருக்கும். யோசேப்பின் தலையில் கை வைக்கும்போது ஒரு ஆசீர்வாதம் பொங்கி வந்தது. யோசேப்பே நீ கனி தரும் செடி, யோசேப்பே நீ நீரூற்றண்டையில் கனி தரும் செடி. வில் வீரர் உன்னை பகைத்தார்கள், உன்மேல் அம்புகளை எய்தார்கள், ஆனாலும் உன்னுடைய வில் கர்த்தரால் நிலை நின்றது. யாக்கோபின் தேவனாலே நீ பலத்தாய், இதனால் இஸ்ரவேலே மெய்ப்பனும் கண்மலையும் ஆவாய். தீர்க்க தரிசனம் வருகிறது. மோசே அப்படித்தான் கடைசி காலத்தில் 12 கோத்திரங்களை ஒரு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். உபாகமம் 32 அதிகாரம் 33 அதிகாரம் முழுவதும் 12 கோத்திரங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அவர் சொன்னார். ஆகவே முதல் வகை தீர்க்க தரிசனம் வயதான காலத்தில் மரிக்கும்போது பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தீர்க்க தரிசனம். 2வது வகை தீர்க்க தரிசனம் எச்சரிக்கையான தீர்க்க தரிசனம். உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைக்கிறேன், மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ளுவாயோ அதை பொறுத்து ஆசீர்வாதமோ சாபமோ இருக்கும். உபாகமம் 28 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். இந்த 28 அதிகாரத்தை 2 மலை மேலே இஸ்ரவேல் மூப்பர்கள் ஏறி கொள்வார்கள். ஒரு மலை கெர்சி மலை, அடுத்த மலை ஏபால் மலை. கீழே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நிற்பாங்க. உபாகமம் 28 அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை கெர்சி மலையிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார், நீ கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். இவ்வளோ அழகான ஆசீர்வாதம். உடனே எல்லா மூப்பர்களும் ஆமேன் ஹல்லேலூயா, ஆமேன் ஹல்லேலூயா. அது பிறகு அடுத்த 6 மூப்பர்கள் அடுத்த மலையில் ஏறுவாங்க, ஏபால் மலை. அங்கே ஒரு மரஞ்செடி கொடி ஒன்றும் கிடையாது, வறண்டு போய் கிடக்கும், மொட்டைத்தலை மாதிரி இருக்கும், முடியே இருக்காது. அப்படிப்பட்ட மலையில் நின்று நீ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் கீழ்கண்ட சாபங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். 15ஆம் வசனத்திலிருந்து வருது பாருங்க சாபம். மொத்தம் அதை எண்ணி பார்த்தா 118 சாபம் அங்கே இருக்கு. நீ செய்யலைன்னா அந்த சாபம் ஆட்டோமேட்டிக்காக உன் மேலே வந்துடும். அதுக்காக யாரும் உன்னை தனியாக வந்து சபிக்கணும்னு அர்த்தம் இல்லை.
எலி பொரியை செட் பண்ணி வச்சாச்சு. எலி வந்து சாப்பிட்றதுக்கு கோழி வந்து அதை கொத்துனா டடக்குன்னு அடிக்கும், கோழி தலை போயிடும். செட் பண்ணி வச்சிருக்குது. நீ எப்படி நடக்கிறியோ அப்படிப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். யாரும் வந்து இதுக்காக உன் மேலே வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கவோ சபிக்கவோ வேண்டியதில்லை. ரெண்டும் உன் முன்னால் வச்சிடுறேன். நீ எப்படி நடப்பையோ அதுபடி உனக்கு நடக்கும். இது எச்சரிப்பின் தீர்க்கதரிசனம். மூன்றாவது பாடலாய் வருகிற தீர்க்கதரிசனம். 150 சங்கீதங்களை ஆண்டவர் எழுதி வைத்தார். எல்லாம் சங்கீதம் என்றாலே பாடல். ஆனால் மேசியாவை பற்றிய தீர்க்கதரிசன சங்கீதம் அதில் இருக்கிறது. 2ஆம் சங்கீதம் மேசியா 1000 வருஷம் அரசாளுவதை பற்றிய ஒரு சங்கீதம். 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை பற்றிய சங்கீதம். 24ஆம் சங்கீதம் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய சங்கீதம். நிறைய சங்கீதங்கள். யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தா மோசையின் பாட்டு, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறார். அதே அதிகாரம் 21, 22 வாசா மிரியாம் என்ற தீர்க்கதரிசி அவள் பாடுகிற பாட்டு. பல பாடல்கள் வேதத்தில் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. பல பாடல்கள். அந்த பாடல்களிலேயே பல நேரங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சில பாட்டை பாடும்போது நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிறத பார்க்கும். சில பாட்டை பாடும்போது சில அபிஷேகம் விசேஷமாக இறங்கிறதை பார்க்கிறோம். முதல்ல ஒரு சர்ச்சை போயிருந்த ஒரு பாட்டு பாடினாங்க, என்னை மறக்கவே முடியாது. கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையில்லையே. தாவீது கருளின மாறாத கிருபைகள் தாசன் என கழித்தார் இயேசுவுக்குள். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் என்னோடு பேசினேன். இந்த பாடலை பாடும்போது என்னால் நிற்கவே முடியாது. என் லைஃப்பில் முதல் முறை அந்த கட்டுக்கடங்காத அபிஷேகத்தோடு நடனம் ஆடினது அந்த பாடலை பாடும்போது தான். சில நேரங்களில் நம்ம பாடலை அற்பமாக எண்ணி விடுகிறோம். ஆனால் அந்த பாடல்கள் நம்மோடு பேசுகிறது. இந்த வானாதி வானங்கொள்ளா அந்த பாட்டை ஜனவரி மாதம் தான் ஏற்றினேன். அதை ஏற்றும்போது சாதாரணமாக தான் தெரிந்தது. ஆனால் பல வேளை ராத்திரில் நான் தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த பாட்டு எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேவ பிரசன்னத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பாடல்களை ஆண்டவர் தரும்போது இதை எப்படித்தான் நான் எழுதுகிறேன், அதில் கர்த்தருடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கிறது. நேற்று முகாமில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நான் ஏற்றின ஒரு பாடல். திருப்பத்தூருக்கு நான் காரில் போய்கொண்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய கொயர், தேவதூதருடைய கொயர் பாடுகிறது போல இருந்தது. ஆகவே கார் ஓட்டிக்கொண்டே போனாலும் எனக்குள்ளே பாடுகிற அந்த கொயர் என்ன பாடுகிறதுன்னு அப்படி கவனித்து கொண்டே இருந்தேன். அதில் தமிழில் அந்த பாடல் வந்து முதல்ல மியூசிக் மட்டும் வந்து கொண்டே இருந்தது. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அபிஷேகம். அதை நேராக போய் திருப்பத்தூரில் அப்போ எனக்கு பாடும்படி ஒண்டே மோசஸ் என்ற ஒரு சகோதரன் இருந்தார். அவர்கிட்ட பாடின, இப்படி ஏதாவது பாட்டு இருக்கா, இப்படி ஏதாவது ஒரு பாட்டு கேட்டிருக்கிறியா, அல்லது என் ஞாபகத்திலேருந்து அந்த பாட்டு எனக்குள்ளே வந்ததா? எல்லார்ட்டையும் கேட்டேன், யாருமே அது இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டை பாடும்போதே நிறைய மக்கள் அபிஷேகம் பெறுவாங்க. ஏறக்குறைய 10-15 வருஷத்துக்கு பிறகு நேற்று அந்த ஒண்டே மோசஸை அந்த மீட்டிங்கில் பார்த்தேன். அவர் நான் வந்து இருக்கிற அவர் பார்க்கல, மைக்கை பிடிச்சு பாடினார். என்ன பாட்டு பாடினாருன்னா, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும், அந்த பாட்டை தான் பாடினார். சபை அப்படி வந்து அவ்வளோ பேரும் குலுங்க ஆரம்பித்தார். சில பாடல்களில் அபிஷேகம் இருக்கும், உங்களோடு பேசுகிற ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கும். எந்த ஒரு காலத்தில் யாரால் எழுந்த பாட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த பாட்டு மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆகவே ஆசீர்வதிக்கிற தீர்க்கதரிசனம், எச்சரிக்கை தீர்க்கதரிசனம், பாடல்களாக இருக்கிற தீர்க்கதரிசனம், கடைசியாக நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற தீர்க்கதரிசனங்கள். சில வார்த்தைகள் எல்லாமே எப்போதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இருக்கார். 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1லேருந்து 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அகசியாங்கிற ராஜா ஆண்டவரிடத்தில் விசாரியாமல், கர்த்தருடைய தீர்க்கதரிசி இடத்தில் விசாரியாமல், எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபூல்கிட்ட போய் விசாரிக்க ஆட்கள் அனுப்பினார். அவங்கெல்லாம் போகிறாங்க விசாரிக்கிறதுக்கு. அந்த பாகால் தீர்க்கதரிசிட்ட விசாரிக்க குறி சொல்கிற ஆவிட்ட அப்போ தான் எலி அங்கே வரார். கேட்டார், எங்கே போகிறீங்க?
எங்கே போகிறீங்க? யார் உங்களை அனுப்புனா? ராஜா அகசியா நோய்வாய்ப்பட்டிருக்கார். பாகால்கிட்ட, சரி அப்படியே பாகால்கிட்டே அனுப்புகிறான். இஸ்ரவேலில் தேவன் இல்லை, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் இல்லைன்ட்டா பாகால்கிட்ட போய் அனுப்புகிறான். அந்த அகசியா ராஜாவிட்ட போய் சொல்லு, ஏறின கட்டிலேருந்து இறங்காம சாவான்னு சொல்லு. அப்படியே அவன் செத்துப்பான், அப்படியே அவன் செத்துப்பான். இது நியாய தீர்ப்பின் தீர்க்கதரிசி. அத்தி மரத்தை பார்த்தார், இனி ஒருபோதும் ஓண்ட பழம் உண்டாகாதான்னு சொல்லி போயிட்டார். அது மேலேருந்து படலை, வேர்லேருந்து பட்டு போச்சு. வேர்லேருந்து பட்டு, மேலேருந்து பட்டு போனால் 2 கிளையை தரிச்சிட்டா மீண்டும் துளுத்தும். இன்னும் ஒருவனும் ஒரு காலமும் பழத்தை சாப்பிட முடியாது. எலியா தீர்க்கதரிசி போயிட்டு இருந்தார். அங்கே ஒரு சின்ன பிள்ளைகள் நிறையா. பெற்றோர் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்காம காட்டு மிராண்டிகள் மாதிரி தெருவில் தேவனுடைய தீர்க்கதரிசி போகும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு, முட்டை தலையா, ஹேய் முட்டை தலையா, முட்டை தலையா. ஒரு முட்டை தலை பாவம், தலையில் முடியெல்லாம் கொட்டி போச்சோ அல்லது ஷேவ் பண்ணிட்டாரோ எனக்கு தெரில. ஒரு பொறுத்து பார்த்தார். இதுகளெல்லாம் பின்னால் விரட்டி முட்டை தலையா இருக்கும் வந்துட்டு சபித்தார். ஆனால் அது ஒரு தீர்க்கதரிசனம். காட்டிலேருந்து கரடி வந்து யார் யார் முட்டை தலையான்னு கிண்டல் பண்ணாங்களோ 42 பிள்ளைகளை பீறி போட்டு அது பாட்டு போயிட்டு. நியாய தீர்ப்பின் தீர்க்கதரிசனங்கள், 4 வகையான தீர்க்கதரிசனங்கள். பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் முடித்து விட்டோம். விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். மோசையோட விருப்பம் இஸ்ரவேல் முழுவதுமே தீர்க்கதரிசிகளாய் மாறினால் நலமாயிருக்கும். விசுவாசிகள் எல்லாம் தீர்க்கதரிசிகளானால் நலமாயிருக்கும். ஒரு அருமையான வரம், ஆத்துமாக்களை கர்த்தரண்டை கொண்டு வருகிற வரம். கர்த்தர் சித்தமால அடுத்த கிளாஸில், அடுத்த புதன்கிழமை இந்த தீர்க்கதரிசன வரத்தை குறித்து இன்னும் நான் ஆழத்துக்குள் போக விரும்புகிறேன். ஒரு சண்டேயில் நான் இங்கே நம்மளுடைய சர்ச்சில் தீர்க்கதரிசன வரத்தை பற்றி பேசினேன். ஆனால் நம்ம சண்டைக்கு வராதவங்க நிறைய பேர் இருக்கிறனால வந்தவங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உதவியாக அடுத்த வாரம் நான் அதை எடுக்க போகிறேன். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனோடு போராடுகிற 3 வகை ஆவிகள் மாத்திரமல்ல, தரிசனத்தை கண்டு கொண்டே சொல்லுகிற தீர்க்கதரிசனங்கள், உள் உணர்விலிருந்து வருகிற தீர்க்கதரிசனங்கள், ஒரு விசேஷமாய் 4 வகையான முகமுகமாய் கர்த்தர் அருகில் வந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுப்பது. அடுத்த வாரம் இன்னொரு ஆழத்துக்குள்ளே போக போகிறோம். ஆகவே எந்த கிளாஸை மிஸ் பண்ணாலும் அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.